Hey guys, welcome to my keto channel. இந்தியாவில் நம்ம டயபெட்டிக்ஸ் எல்லாரும் கரெக்டான டயட் தான் ஃபாலோ பண்ணுறோமா? நான் வந்து ஒரு டயபெட்டிக் ஃபார் லைக் க்ளோஸ் டு 17 இயர்ஸ். அதில் 17 இயர்ஸை நான் ரெகுலர் டயட்டை தான் ரெகுலர் டயபெட்டிக் ப்ரிஸ்கிரைப் டயட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் 1 இயர் வந்துட்டு நான் வந்து கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். எனிவேஸ் நம்ம அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். டயபெட்டிக்ஸ் எல்லாரும் கரெக்டான டயட்டை தான் ஃபாலோ பண்ணுறோமா? ஓகே, டயபெட்டிக்னா என்ன? உங்களுக்கு சாப்பிட்ற குளுக்கோஸ்னால உங்களுக்கு சுகர் ஸ்பைக் பண்ணுது. அந்த சுகர் வந்து உங்கள் இன்சுலின் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு எனஃப் இன்சுலின் பாடியில் இல்லைனா இன்சுலின் வந்து நல்லா எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணலை. அதனால உங்கள் குளுக்கோஸ் வந்து ஹையாக இருக்கும் பாடியில். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன சஜஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆள் வந்து 4 சப்பாத்தி சாப்பிட்றான்னா 3 சப்பாத்தி சாப்பிடு, 3 இட்லி சாப்பிட்றான்னா 2 இட்லி சாப்பிடு, இல்லை 4 தோசை சாப்பிட்றான்னா 3 தோசை சாப்பிடு, அப்புறம் கொஞ்சம் சட்னி கம்மியாக சாப்பிடு, அப்புறம் நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுதான் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண டயட்டு ஒரு 17 இயர்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் நானும் ஃபாலோ பண்ண ஒரு டயட். ஈவன் ரைஸ்னால் 1 கப்பு இல்லை 1.5 கப்பு சம்திங் லைக் தட். இப்போது இதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். இந்த டயட்டில் என்னென்னா, உங்களுக்கு சாப்பிடும்போது சுகர் ஓரளவு டீசெண்டாக ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுற இன்சுலினால் உங்களுக்கு அது கம்மியாகும். அண்ட் அகெயின் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரும். நீங்கள் மறுபடியும் சாப்பிடுவீங்க. இல்லை உங்களுக்கு லோ சுகர் வரும், அதனால எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. அண்ட் மறுபடியும் உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாகும். நான் லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சுகர் என்ன, லைக் நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்னால உங்கள் பாடியில் கூடுது, அதுக்காக தான் இன்சுலின் போடுறீங்க. அப்போது நம்ம டயட்டில் அந்த கார்போஹைட்ரேட்டை எவ்வளோ குறைச்சி சாப்பிட்றோமோ அவ்வளோ குறைச்சி சாப்பிட்டுட்டு அப்போது இன்சுலினையும் குறைச்சி போட்டோன்னா அது நல்லது தானே? ஸோ இதுதான் இந்த லாஜிக்கல் கொஷின்னால தான் என்னோட டயட்டை நான் மாற்ற ஆரம்பித்தேன். ஸோ இந்த இடத்துல நான் 3 வேரியண்ட்டு சொல்கிறேன். ஒன்று வந்து ஈஸியஸ்ட் அப்ரோச் லோ கார்ப் டயட். லோ கார்ப் டயட்னா ஒன்றும் இல்லை, லைக் நம்ம எல்லாரும் சாப்பிட்ட அதே டயட்டு தான். ஆனால் என்னென்னா, கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய டயட்டை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுங்க. அதாவது தோசை, சப்பாத்தி, இட்லி, லைக் மாவு அந்த மாதிரி ஐட்டத்தை கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. அதுக்கு பதிலாக மேபி கொண்டக்கடலை எடுத்துக்கலாம், இல்லை பயிறு, பட்டாணி அந்த மாதிரி ஐட்டத்தை எடுத்துக்கலாம். எதெல்லாம் ஹைலி ப்ரோட்டீன் அண்ட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லோவான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய டயட்டு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். பட் அகெயின் அதுவுமே ரொம்ப ஜாஸ்தி எடுக்க தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு வெரி லோ கார்ப்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸில் டொமேட்டோ, காலிஃப்ளவர் அந்த மாதிரி மெஜாரிட்டி வெஜிடபிளில் உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது. ஸோ பொட்டேட்டோ அந்த மாதிரி ஐட்டத்தை விட்டுட்டு மெஜாரிட்டி கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் லிஸ்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அதில் இருக்கும், இதில் காட்ட முடியும். அதுக்கப்புறம் நட்ஸு, சீட்ஸு அந்த மாதிரி ஐட்டத்தை நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீட்டு, அதுக்கப்புறம் மில்க்கு அந்த மாதிரி சில டெய்ரி ப்ராடக்ட்ஸு அண்ட் மீட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்லி உங்களோட டயட்டில் கார்ப் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் லோ கார்ப் டயட். ஸோ ட்ரெடிஷ்னல் டயட்டை மறந்துடணும். அதுதான் இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ செகண்ட் வந்து கீட்டோ. இது வந்து இதோட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் வே ஆஃப் லிவிங். அதாவது லோ கார்ப் டயட்னா எந்தெந்த ஃபுட்டில் கார்ப் கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கிறது. கீட்டோனா பேசிக்லி ப்ரைமரிலி கார்ப் இல்லாத டயட்டை பார்த்து சாப்பிட்றது. எந்த டயட்லையுமே உங்களோட டயட் ஐட்டத்தில் கிட்டத்தட்ட கார்ப் இருக்கக்கூடாது. ப்ரைமரிலி உங்களோட டயட்டில் மீட் கன்சம்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை ஹைலி ஃபேட்டி டயட், அதாவது நட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. எனக்கு வீகன் கீட்டோவை பற்றி தெரியல. ஸோ மோஸ்ட்லி மீட் பேஸ்டு கீட்டோவை தான் இருக்க முடியும். ஸோ இந்த கன்னோட்டேஷனில் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களோட டயட்டில் நிறைய மீட் சாப்பிடுவீங்க. அதில் எல்லாத்துலேயுமே கார்ப் 0வாக இருக்கும். மீட்டுனா ஃபிஷ்ஷு சாப்பிடலாம், இல்லை சிக்கன் சாப்பிடலாம், இல்லைனா மட்டன், பீஃப் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். அந்த டயட் எல்லாமே ஃபேட்டி டயட்டாக இருக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். அண்ட் கார்போஹைட்ரேட் 0வாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். கீட்டோ டயட்டில் கொஞ்சம் கார்ப் எடுத்துக்கலாம், லெஸ் தென் லைக் 30ங்கிறது தான் கவுண்ட்டு. ஸோ அந்த லெஸ் தென் 30க்கு வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கலாம்னா, ஃபைபர் ரிச்சான லெட்யூஸு இல்லைனா காலிஃப்ளவர் அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி லோ கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். க்ரீம் மில்க் தான் குடிக்கிறது நல்லது, லோ ஃபேட் மில்க்கு நல்லதில்லை. ஏன்னா கார்போஹைட்ரேட் குறைச்சி சாப்பிடணும். ஸோ கார்போஹைட்ரேட் பதிலாக ஃபேட் நிறைய வச்சுக்கிறது தான் நல்லது. இதனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கீட்டோ டயட்டோ இல்லை லோ கார்ப் டயட்டோ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்ற மெஜாரிட்டி ஃபுட்டில் கிளைசமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கும், ஆர் கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ உங்கள் சுகர் ஸ்பைக்கு சான்சஸே இருக்காது. அதனால என்னன்னா, உங்களோட இன்சுலின் நீடு கம்மியாகும். உங்களோட இன்சுலின் நீடு கம்மியாச்சுன்னா உங்களோட கிரேவிங்ஸ் கம்மியாகும். கிரேவிங்ஸ் கம்மியாச்சுன்னா நீங்கள் நிறைய சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் உங்களோட சுகர் ஃப்ளோவும் ரொம்ப நார்மலாக இருக்கும். அண்ட் உங்களோட HbA1c ரீடிங்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் கார்னிவோர் டயட். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கீட்டோ டயட். அதில் வந்து ஒன்லி மீட் பேஸ்டு ப்ராடக்ட் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. விச் மீன்ஸ் எசென்ஷியலி உங்களோட டயட் வந்து நெட் கார்ப் ஆஃப் 0வில் இருக்கும். ஸோ ஒன்லி மீட், க்ரீம் ஆர் டைரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நெய் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 0 கார்ப் பேஸ்டு டயட் மட்டும் தான். ஸோ ஒன்லி மீட் பேஸ்ட்
அண்ட் யுவர் ஹோல் டயட் வில் பி பேஸ்ட் ஆஃப் மீட். இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் லோ கார்ப் டயட். ஆனால் இந்த டயட்ல இருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சம் ஆஃப் த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு இது நல்லதுன்னு சொல்றாங்க. பட் ஃபார் டயபெட்டிக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு சுகர் ஸ்பைக்குங்கிற கான்செப்டே வராது. ஏன்னா எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து கார்ப் ஜீரோவில் இருக்கிற டயட்டாக இருக்கும். ஸ்டில் கொஞ்சோண்டு இன்சுலின் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் டைப் 1 டயபெட்டிக். ஏன்னா என்னதான் நீங்கள் கார்போஹைட்ரேட்டே சாப்பிடலனாலும் உங்கள் பாடி வந்து ப்ரோட்டீனை வந்து கார்ப்ஸாയിട്ട് கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பாடிக்கு வந்து இன்சுலின் எப்போவுமே தேவை. ஸோ இதனால நீங்கள் வந்து ஜீரோ இன்சுலினில் வாழ முடிகிறதுக்கு சான்சஸ் கஷ்டம். பட் யூ கேன் பி ஆஸ் லோ இன்சுலின் as possible. ஓகே, திஸ் இஸ் இட். தேங்க்ஸ்.